வெல்கம் டு தி சேனல் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம அலோகேஷா கார்ன்ஸ் எப்படி ப்ரொபகேட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த பெரிய ஃப்ரைடாக் பிளான்ட்டை வந்து டிரான்ஸ்பரண்ட் பிளாட்லாம் மாற்றியாச்சு. அது கூட இந்த சின்ன பிளான்ட்ஸையும் இந்த பாட்டுக்கு டெம்பரேட்டாக வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சைஸ் வளர்ந்த பிறகு இதையும் டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் மாற்றிடலான்னு இருக்கேன். அலோகேஷா பிளான்ட்ஸ் மெச்சூர் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அதோட ரூட்டில் பல்ப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அதுதான் கார்ன்ஸ்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ப்ரொபகேட் பண்ணி அதுலேருந்து நம்ம பிளான்ட்ஸ் வளர வைக்க முடியும். இப்போ நான் கையில் வச்சுருக்க கார்ன்ஸும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைடாக் பிளான்ட்லேருந்து எடுத்த ஒரு கார்ன்ஸு. பெட் பாட்டில் இல்லை கோக் பாட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 20 rupees கோக் பாட்டில் கட் பண்ணி இது மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பாக்னம் மாஸ். இந்த மாஸில் தான் நம்ம அலோகேஷா கார்ன்ஸை வளர்க்க போகிறோம். இந்த பெட் பாட்டில் பாதி ஃபில்லாகிற வரைக்கும் மாஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஸ் எடுத்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. திருப்பி மாஸ் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிடுங்க. மாஸ் மாய்ஸ்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணால் போதும். ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. சப்போஸ் தண்ணி நிறையா பாட்டமில் சேர்ந்துருச்சுன்னா இது மாதிரி நீங்கள் தலைகீழ திருப்பினீங்கன்னா தண்ணி கீழே ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு பாட்டமில் தண்ணி நிறையா இல்லாமல் பார்த்துக்கோங்க. இன்னொரு பெட் பாட்டில் கட் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால மாய்ஸ்சர் வந்து உள்ளாரே கண்டெயின் ஆகும். இதுவும் ஒரு கார்ன் தான். இந்த கார்ன் எதுலேருந்து எடுத்தேன்னா அலோகேஷா பாலின்ற பிளான்ட்லேருந்து எடுத்தது. இதில் ஃபர்ஸ்ட் ஷூட் க்ரோ ஆரம்பிச்சிருச்சு. இந்த கார்னையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட் பாட்டில் கட் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பாலிலேருந்து எடுத்த கார்ன்ஸை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அலோகேஷா பாலின்ற பிளான்ட்லேருந்து எடுத்த கார்ன்ஸ் இது. இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஷூட்ஸ் க்ரோ ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஒரு ஷூட் க்ரோ ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஸ்ப்ரவுட்டாகி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இன்னொன்றும் இருக்குது. இந்த கண்டெய்னரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-6 கார்ன்ஸ் இருக்கும். இந்த அலோகேஷா பாலிலேருந்து தான் நான் கார்ன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த அலோகேஷா பாலி மதர் பிளான்ட் ஆல்மோஸ்ட் செத்துருச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பிளான்ட் சூடோசாண்ட்ரியானா. இதுவும் அலோகேஷா ஃபேமிலி சேர்ந்தது தான். இந்த பிளான்ட்டை ஒரு 6 inch பாட்டில் ரீபாட்டிங் பண்ணியிருக்கேன். இந்த பிளான்ட்டோட கான்செப்ட் பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு கார்ன் இருக்குது. நான் கை வச்சிருக்க இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கார்ன் இருக்குது. ஒரு 4 to 5 கார்ன்ஸ் இந்த பாக்ஸ்லேயும் இருக்குது. மொத்தமாக நான் 3 பிளான்ட்லேருந்து கார்ன்ஸ் ப்ரொபகேட் பண்ணியிருக்கேன். அலோகேஷா பாலி, சூடோசாண்ட்ரியானா, அதே மாதிரி இந்த ஃப்ரைடாக் பிளான்ட்லேருந்து ஒரே ஒரு கார்ன் மட்டும் ப்ரொபகேட் பண்ணி தனியாக எடுத்திருக்கேன். இப்போ 2 weeks ஆகிருக்கு. அலோகேஷா பாலியோட கார்ன்ஸ் எந்த அளவு க்ரோ ஆகிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கார்ன்ஸ்லாம் கொஞ்சம் க்ரோ ஆகிருக்கு. ரூட்ஸும் வளர்ந்துருக்குறது தெரியுது. காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், ரூட்ஸ்லாம் ஒயிட் கலரில் வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாட்டில் இருக்க மற்ற கார்ன்ஸ்லேயும் ரூட்ஸ்லாம் வளர ஆரம்பிச்சிச்சு, விச் இஸ் எ வெரி குட் சைன். நம்ம கரெக்டாக தான் ப்ரொபகேட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து இந்த சூடோசாண்ட்ரியானா பிளான்ட்டோட கார்ன்ஸ் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம். இதுலேயும் பார்த்திங்கன்னா கார்ன்ஸ்லேருந்து ரூட்ஸ் வளர ஆரம்பிச்சிச்சு. நான் கை வச்சிருக்க இடத்த பாருங்கள். இந்த கார்ன்ஸ் பக்கத்தில் ஒயிட் கலரில் ரூட்ஸ் வருது பாருங்கள். இப்போது 8 weeks ஆகிடுச்சு. பிளான்ட்ஸில் எந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கு பார்க்கலாம். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா சூடோசாண்ட்ரியானா. இப்போ கார்ன்ஸ்லேருந்து இந்த அளவு நம்ம வளர்த்தாச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா அலோகேஷா பாலி. இந்த 2 பிளான்ட்டுமே வந்து ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிச்சிச்சு. அதனால் அந்த மாதிரி நான் மேலே வந்து பாட்டை கவுத்தி வளர்த்துட்டேன். ஸோ இந்த பிளான்ட் நான் எங்கே வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ரூமோட ஒரு கார்னரில் ஓரளவுக்கு ரொம்ப வார்மாகவும் இல்லாமல் ஒரு ரொம்ப கோல்டாகவும் இல்லாமல் லொக்கேஷனில் வச்சுருந்தேன். இப்போ எடுத்து ரீபாட் பண்ணிடலாம். அப்படியே வந்து மாதம் நல்லா பிடிச்சிச்சு ரூட்ஸ்லாம். ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டாக ஃபஸ்ட் தனியாக எடுத்துருவோம். ரூட்ஸ் ஓரளவு வளர்ந்த பிளான்ட்ஸ்லாம் நம்ம பாட்டிங் பண்ணிடலாம். பட் ஆனால் இந்த பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா ரூட்ஸ் அந்தளவுக்கு வளரல. அதனால் நம்ம வந்து திருப்பி மாஸ்ட்லேயே அதை பிளான்ட் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசான பிறகு நம்ம வந்து வேறு பாட்டிங் மீடியாவுக்கு மாற்றிக்கலாம். இந்த சாப்லிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரூட்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே பிடிச்சிருச்சு. அதனால் நம்ம இப்போது இதை பாட்டிங் பண்ணிட வேண்டியதான் வேறு ஒரு பாட்டிங் மீடியாவில். நான் அதுக்கு சங்கி பாட்டிங் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பாட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. கைஸ், இந்த வீடியோவில் நம்ம கார்ன்ஸை ப்ரொபகேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துட்டோம். எல்லா கார்ன்ஸ்லேருந்தும் இப்போ 1லேருந்து 2 லீஃப் வளர்ந்துருக்கு. அலோகேஷா பிளான்ட்டை இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம ப்ரொபகேட் பண்ண முடியும். அதை பற்றி நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.